ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இருக்க பார்த்தா சிஎஸ்கே அணி நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. பிளே ஆஃப் சுற்றுக்கு போகுமா? அப்படின்ற ஒரு டவுட்ல கூட இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில மும்பை கூட ஆடுனாங்கல்ல. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. சிஎஸ்கே எப்படியாச்சுன்னா அடுத்தடுத்த மேட்சுகள் வின் பண்ணி உள்ள போயிரும்பா. இந்த வாட்டி நம்ம கப் எடுக்கிறோமோ இல்லையோ, ஒரு ரன்னர் அப்னா வந்துருவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருந்தது. அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா, பரவால்ல பிளே ஆஃப்க்குள்ளனா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளிய வந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ரசிகர்லாம் இருந்தாங்க. ஆனா, நேற்று தினத்துல தோத்தாங்கல்ல ஒரு மேட்ச்சு. அப்பா! என்னங்க சிஎஸ்கேக்கு ஆச்சு அப்படின்ற ஒரு நெலம வந்து எல்லாரையும் யோசிக்க வச்சுது. இது அப்புறம் பிளே ஆஃப்க்குள்ள போவாங்களா? அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. இதன் மத்தியில நம்ப சிஎஸ்கே அணி கேப்டன் தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க முயற்சித்தோம். எவ்வளோ முயற்சித்தோம். ஆனா தோற்றுட்டோம். நாங்க எவ்வளோ முயற்சித்தும் நாங்க தோத்துட்டோம். ஆனா நாங்க வந்து என்ன பண்ணுவோம், இந்த வருஷம் வந்து பிளே ஆஃப்க்குள்ள போறோமோ இல்லையோ, ஆனா சிறப்பா விளையாடி அடுத்த வருடம் கம்பேக் குடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிளேயர்ஸ்க்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிய நம்ப எந்த அளவுக்கு ஏத்துக்கிறோமோ, அதே அளவு தோல்விய நம்ம அந்த அளவுக்கு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கருத்த வந்து என்ன பண்ணியிருக்காரு, முன் வச்சிருக்காரு தோனி அவர்கள். இது போக சிஎஸ்கே அணிக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி இருக்கிற 6 ஆட்டத்திலயும் அவங்க தொடர்ச்சியா வின் பண்ணணும். தொடர்ச்சியா வின் பண்ணா தான் அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 14 புள்ளிகள் எடுத்து இப்ப 4 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. 14 புள்ளிகள் எடுத்து என்ன பண்ண முடியும்? பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போக முடியும். அப்படி இல்ல, ஒரு மேட்ச தோத்துட்டு 5 மேட்ச வின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மற்ற அணிகள் வந்து எப்படி சொல்றது? மற்ற அணிகள வந்து அவங்கள பார்த்துக்கணும். அது யார் தோக்குறா? யார் ஜெயிக்கிறா? அவங்களுக்கு கீழ இருப்பாங்கல்ல, இந்த பிட்வீன் பாயிண்ட்ல இருப்பாங்கல்ல, அந்தந்த டீம்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும்? தோத்துறணும். ஜெயிக்காம இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா, சிஎஸ்கே வந்து உள்ள போற ஒரு நிலைமையில இருக்கு. அப்படி 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு, மீதி 4 மேட்ச்ல வின் பண்ணாலும் உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையில தான் சிஎஸ்கே இருக்கு. இதன் மத்தியில நம்ப தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கும், பிளேயர்ஸுக்கும், டீமுக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்பிக்கை இழந்துராதீங்க. நம்பிக்கையோட போராடுங்க. நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம் வெற்றி பெறுவோம். பிளே ஆஃப்க்கு போலனா கூட பரவால்ல. பிளேயிங் 11ல வரைக்கும் நம்ம பெஸ்ட்டா விளையாடி அதுக்கப்புறம் கம்பேக் குடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியே நிலைமை போயிருந்ததுன்னா, தோனி அவர்கள் பல கோடிய இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு அபாயகரமான செய்திய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. ஆனா, இது கிரிக்கெட்டுக்கு சம்பந்தம் இல்ல. சிஎஸ்கேக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் பர்சனல் லைஃப்ல அவர் என்ன பண்ண போறாரு, பல கோடிகள் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் இருக்கு. என்ன விஷயத்துல அவர் வந்து பல கோடிகள் இழக்கப் போகிறார்? நெறைய பேர் நெனச்சுக்கலாம், சிஎஸ்கே அணி அவர் நடத்துறதுனால, சிஎஸ்கே வந்து அணியில வந்து நெறைய பேர பல கோடிகள் எடுத்தாரு. அதெல்லாம் இழந்துருவாங்களா? அப்படி இப்படின்லாம் இல்ல. இது மேட்சுக்கும், அவருக்கும் எந்த சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்ல. இது அவருடைய தனிப்பட்ட பிசினஸ் விஷயம். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூதாகரமா போயின்ட்டுருக்கு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்மார்ட் என்ற கிரீன் மொபிலிட்டி ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எலக்ட்ரிக்கல் கார் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்றாங்கன்னா, வாடகைக்கு விடுறாங்க. இப்ப நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பைக் வாடகை விட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்களே வாடகை விடுறாங்க. டீசல் கார், பெட்ரோல் கார் அது மாரி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அ கார்கள்லாம் வாடகை விட்டிருந்தாங்க. முக்கியமான நகரங்கள்ல இப்ப சென்னை, பெங்களூர், கொல்கத்தா இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து முக்கியமான ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை கார் என்ன பண்ணாங்க விட்டிருந்தாங்க. இப்போ எலக்ட்ரிக் கார் ரொம்ப ஃபெமிலியா வர்றதுனால, எல்லா இடத்துல ஃபேமஸ் வர்றதுனால, இந்த ஸ்மார்ட் இந்த ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனம்ன்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கார வந்து என்ன பண்றாங்க, வாடகை விடுறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4100 கோடி வந்து என்ன பண்ணுங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எம்.எஸ். தோனி அவர்கள் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதேபோல தீபிகா படுகோன், அதேபோல சஞ்சீவ் பஜான் உட்பட பலரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய முதலீடுகள வந்து இந்த ப்ளூ ஸ்மார்ட் ஆப் என்ற அந்த கிரீன் மொபிலிட்டி ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புக்கிங் செய்றாங்கல்ல, அந்த ஆப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெறைய லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது குளோஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா தான் நம்ப தோனி அவர்கள் வந்து பல கோடி இழக்க நேரிடும் அப்படின்ற தகவலையும் முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட இணை இயக்குனர் அல்மோன் சிங் ஜக்கி, புனித் சிங் ஜக்கி அவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க,
தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அதுல 260 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய சொந்த செலவுக்காக ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது, ஃபாரின் போறது, நெறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொந்த தேவைக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க, கையாடல் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரொம்ப லோல போறதுனால, இத கைவிட்டுறலாம், இந்த பிசினஸ கைவிட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இவங்க முன் வந்திருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் பல கோடிய வந்து என்ன பண்ண போறாரு, இத நம்பி ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணாரு, போட்டாரு. இதனால இந்த நிறுவனம் வந்து இப்போ வந்து கடன்ல ரொம்ப தவிக்கிறதுனால, இதோடைய அ இந்த இந்த நிறுவனத்த ஒரு குளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்தனால, இதுல முதலீடு செஞ்சவங்கலாம் பணத்த போட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானவரு நம்ப எம்.எஸ். தோனி அவர்கள். இவரு இப்போ இந்த பணத்தை எப்படி மீட்க போகிறார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, நான் முதலே சொன்ன மாதிரி சென்னை சிஎஸ்கே அணியை எப்படி கொண்டு போகிறார் தோனி அவர்கள் அப்படின்ற ஒரு 2 தலைவலியும் அவருக்கு என்ன பண்ணிருக்கு அட் அ டைம்ல வந்திருக்கு. ஒண்ணு பர்சனல் பிசினஸ் மேட்டர், இன்னொன்னு சிஎஸ்கே மேட்ச். இது 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேண்டில் பண்ண போறார் எம்.எஸ். தோனி அவர்கள் அப்படின்னு. நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி அவர்கள் பிசினஸ் மேல கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தினால தான் மேட்ச்ல வந்து கவனம் செலுத்த முடியல. அதனால தான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து என்ன பண்ணாரு, கேப்டனா போட்டாரு. ஆனா அவரும் சரியா விளையாடுறதுனால, இப்ப முழுக்க முழுக்க சிஎஸ்கேக்கு அவரு தான் கேப்டனா இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதுலயும் கவனம் செலுத்தணும், பிசினஸ்லயும் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில வந்து எம்.எஸ். தோனி இருந்ததுனால தான் மேட்ச்ல கவனம் செலுத்த முடியாம போயிருச்சு. இப்ப பிசினஸ வந்து அவர் எப்படி இந்த பல கோடிகள வந்து போட்டாரு, இது லாஸ்ல போக போது, அந்த கோடியெல்லாம் லாஸ் ஆக போது, இப்ப அத எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்ல, அந்த ஆலோசனையில, அந்த சிந்தனையில தான் இருக்கிறாரு கண்டி, மேட்ச்ல அவர் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு சில தரப்பு சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு எதுவா இருந்தாலும் இந்த கோடிய வந்து பிசினஸ்ல போட்ட கோடிய அவரு போனான்னா அடுத்து அவரு வித்தியாசமா சம்பாரிச்சுப்பாரு. ஆனா அவரு இந்த சிஎஸ்கே மேட்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மனத வந்து அவரு கவர்ந்திருக்கிறார். அதனால வந்து இதுல தான் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. அதனால பிசினஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல அவரு லாஸ் ஆவுதோ, இல்ல லாபம் வருதோ, அது அவரு பட்ட விஷயம். ஆனா இது மேட்ச்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, பல கோடி ரசிகர்களுடைய மனச புண்படுத்தக் கூடாது. பலருடைய மனச அவரு கவர்ந்திருக்கிறாரு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தோத்தாலும், ஜெயிச்சாலும் அவர தலையில வச்சு தூக்கி ஆடுறதுக்கு ரசிகர்களாகிய பட்டாளம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கர் அப்படின்ற மாரியே சொல்லலாம். அவர் பர்சனல் லைஃப்லயும் எப்படி வந்து நெறைய இழப்புகள் வந்தாலும், அதை எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு மேல வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அதே சமயம் மேட்சின் அப்படின்னு வந்துட்ட பிறகு, கிரிக்கெட்ன்னு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அதுல தான் அவர் முழு கவனம் செலுத்தி, அவர் என்ன பண்றாரு, நெறைய தடைகள் வந்தாலும், அந்த தடைகளெல்லாம் உடைத்து, நெறைய தோல்விகள் வந்தாலும், அந்த தோல்விகள் மேல ஏறி நின்னு வெற்றிய வந்து என்ன பண்ணியிருக்காரு, பறித்து கொடுத்திருக்காரு. அந்த வெற்றிய கூட அவர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாருன்னா, இல்லவே இல்ல. தன்னுடைய டீமுக்காக, டீம் பிளேயர்ஸ்க்காக அந்த வெற்றிய என்ன பண்ணியிருக்காரு, குடுத்திருக்கிறாரு. ரசிகர்களுக்கு குடுத்திருக்காரு. ஸோ வரலாற பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ எதுவா இருந்தாலும் இது பிசினஸையும், கிரிக்கெட்டையும் நெறைய பேரு கம்பேர் பண்ண வேண்டாம். பிசினஸ் வேற, கிரிக்கெட் வேற. அதனால கிரிக்கெட்ட கிரிக்கெட்டா பார்ப்போம், பிசினஸ பிசினஸா பார்ப்போம். தோனி அவர்கள் எல்லா தடைகளையும் மீறி திரும்பவும் அவரு என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல வந்து அவரு நிப்பாரு அப்படின்றத எல்லாரும் நம்பின்னு இருக்கோம். நம்முடைய நெனப்பு அப்படிதான் இருக்கு. அடுத்து ஹைதராபாத் கூட அவங்க விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ச கண்டிப்பா வெற்றியின் பாதையில சிஎஸ்கே கொண்டு போகிறார் அப்படின்னு எல்லாரும் உற்சாகமா இருக்கிறாங்க. எவ்வளவு தோத்தாலும், ஜெயிச்சாலும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான். எம்.எஸ். தோனி எம்.எஸ். தோனி தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ரசிகர்கள் வந்துட்டாங்க. அதனால பிளே ஆஃப்க்குள்ள போறாங்க, போல அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தல. நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க போயிட்டு இருங்க தல அப்படின்ற மாரி தான் ரசிகர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்ல பார்ப்போம். நிச்சயமா சிஎஸ்கே வந்து அடிச்சு தும்சம் கலப்பி மேல வரப்போறாங்க. 6க்கு 6 மேட்ச வின் பண்ணி டாப் ஃபர்ஸ்ட்ல போறாங்க அப்படின்ற நம்பிக்கையோட எல்லாரும் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.